ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் உலக பெட்டகம் சேனல். நான் உங்கள் ராஜ். நம்மளுடைய பதிவில் இன்றைக்கி பார்க்க போகிறது பைல் ஃபவுண்டேஷன் ஒர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பைல் ஃபவுண்டேஷன் ஒர்க்கு, அதாவது பேஸ்மெண்ட் பெல்ட்டு பைல் ஃபவுண்டேஷன் ஒர்க்கு நமக்கு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அது நம்மளுடைய முந்தைய பதிவில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ பேஸ்மெண்ட்டு பெல்ட்டு போடுறாங்க. ஸோ பேஸ்மெண்ட்டு பெல்ட்டு எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏற்கனவே ரிங்ஸு வளைச்சதெல்லாம் நம்ம முந்தைய பதிவில் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன வேலை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேஸ்மெண்ட்டு பெல்ட்டு போடுறதுக்கு உண்டான பலவை பாக்ஸு தான் அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை அடைச்சிட்டு தான் பெல்ட்டு போடுவாங்க. பழைய போஸ்ட்டோட இப்போ போடக்கூடிய பெல்ட்டை ஜாயிண்ட்டு பண்ணுறதுக்காக ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் போட்டு அதில் கம்பியை ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு லாக் ஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ புது கம்பியை அந்த பழைய போஸ்ட்டில் நம்ம அந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி தடவி அதை உள்ளே அப்ளை பண்ணோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ஸோ வெல்டு வைக்கிற அளவு ஈக்குவலாக அந்த ஸ்ட்ரென்த்து அந்த பேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அது எப்படி ட்ரில் பண்ணி அந்த கம்பியை இன்சர்ட் பண்ணுறாங்க, அந்த கெமிக்கல் எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த கெமிக்கல் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தனியாக தெளிவாக போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி போடுவோம். ஸோ இது உங்களுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். ஸோ இப்படி தான் அந்த கம்பியை புது கம்பியை பழைய போஸ்ட்டில் இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவே இருக்குது. நானும் கை வச்சு பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவே இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ பெல்ட்டு, அதாவது 3 அடி பெல்ட்டு நம்ம போட போகிறோம். ஸோ பேஸ் மட்டத்தில் நம்ம ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடுறதுக்காக நம்ம 3 அடிக்கு பெல்ட்டு போடுறோம். ஸோ 1 அடி அகலம், 3 அடி உயரம் நம்ம இந்த பெல்ட்டு போடுறோம். ஸோ இந்த பலவையினுடைய அளவு பார்த்திங்க அப்படின்னாக்கா 3க்கு 2 தான் இந்த பலவையுடைய அளவு. ஸோ முன்னாடிலாம் பலவை அடிப்பாங்க. ஸோ இப்போலாம் இந்த மாதிரி பாக்ஸ் தான், காலம் பாக்ஸ் தான் சொல்லுவாங்க இது பேர். ஸோ இந்த மாதிரி மெட்டல் பாக்ஸ் தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இது நமக்கு செட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஸோ அதே போல் பிரித்து எடுக்கிறதும் ரொம்ப ஈஸி. ஸோ அதை நம்மளுடைய எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நம்மளுடைய சேனலில் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான விளக்கத்தை உடனுக்குடன் கொடுப்பேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே உள்ளே உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ எப்படி அந்த பெல்ட்டு போடுற இடத்த எவ்வளோ க்ளீனாக, எவ்வளோ ஒரு ஃபினிஷிங்காக அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை கரெக்டாக அக்யூரேட்டாக அவங்க அந்த 1 அடி வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இதில் இடையில பாக்ஸு நம்ம காங்கிரீட்டு கொட்டும்போது சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அது சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, நமக்கு எங்கேயுமே அந்த அளவு குறையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 4 அடி 3 அடி அந்த மாதிரி கேப்பு விட்டு 4 அடிக்கு ஒரு சக்கை வச்சுருக்காங்க. ஸோ இந்த சக்கை மூங்கில் சக்கை தான். மூங்கில் 2ஆக கட் பண்ணி அதை நமக்கு இந்த பாக்ஸ் சுருங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சென்டரில் இந்த கட்டையை கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவுட்டர்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம மண் அணைச்சாச்சு. ஸோ மண் அணைச்சதுனால வெளிப்பக்கம் சாயறதுக்கான பாசிபிலிட்டிஸும் கிடையாது, உள்பக்கம் சாயறதுக்கான பாசிபிலிட்டியும் கிடையாது. ஸோ அதுக்காக தான் இந்த சக்கை வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப பர்ஃபெக்ஷனாக நமக்கு இந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னாக்கா, இந்த பலவை அடிக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட டைமிங் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் இதுக்காக மெனக்கிட்டுருக்காங்க. ஸோ 9 பேர் இதுக்காக வேலை பார்த்து 2 நாளாக இந்த ஒர்க்கு போயிட்டுருந்துச்சு. ஸோ கம்பி கட்டினது இதெல்லாம் ஒரு 2 நாள் போச்சு. அதுக்கப்புறம் இந்த பலவை அடைக்கிறது இதுவே உங்களுக்கு ஒரு 2 நாள் போச்சு. ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா காங்கிரீட் ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ காங்கிரீட் போட்டுட்ருக்காங்க. ஸோ காங்கிரீட் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஈசானி மூலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஈசானி மூலையில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ காங்கிரீட் ஒர்க் போயிட்டுருக்கு. காங்கிரீட்டு கலவை நமக்கு எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுதோ அந்தளவுக்கு நமக்கு இந்த ஒர்க்கும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும். ஸோ காங்கிரீட் மேனுவலாக போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அவங்க கடன்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கு டோட்டலாக இதனுடைய ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்திங்கன்னா
244 சதுர அடி இதுக்கு வருது. ஸோ 2244 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 160 மூட்டைக்கிட்ட சிமெண்ட்டு மூட்டை ஓடி இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 2.5 டிராக்டரு எம்சாண்ட் ஓடி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 டிராக்டரு ஜல்லி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டர் அப்படிங்கிறது 1.5 யூனிட்டு 3 யூனிட்டு ஜல்லி போயிருக்கு. அதே போல் ஒரு 3 யூனிட்டு எம்சாண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. 160 சிமெண்ட்டு மூட்டை போயிருக்கு. ஸோ நம்ம வந்து ராம்கோ கிரிட் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ செட்டிங் வந்து நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சிமெண்ட்டு மூட்டை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுவும் வந்து நமக்கு வந்து ஓகே தான் அப்படிங்கிறதுனால நம்ம அதுவும் ஓகேன்னு சொன்னோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு இடமா வந்து நம்ம இந்த காங்கிரீட் போட்டுக்கிட்டே வராங்க. ஸோ போட அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துலேயே உங்களுக்கு வந்து அது நல்லா செட் ஆகிடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு இடமா முடிச்சுட்டு அடுத்தடுத்த இடம் வந்து அவங்க வந்து காங்கிரீட்டு கலவையை போட்டுகிட்டே வராங்க. ஸோ போட்டுட்டு மேலே வந்து இந்த விளக்கமாறு வச்சு அவங்க தேய்ச்சி விட்டுறாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு க்ரிப்பிங் தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே அடுத்தது நம்ம வந்து கல் வச்சு கட்டும்போது அது வந்து ஒரு க்ரிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இப்போ காயறதுக்கு முன்னாடியே இந்த விளக்கமாறை வச்சு கீறி விட்டுறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 2244 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு அவங்க வந்து காங்கிரீட் போட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னாக்கா 3 அடி உயரம் சொன்னேன் இல்லையா, அதாவது உள்பக்கம் 3 அடி வெளிப்பக்கம் 3 அடி, அது இல்லாமல் அடியில் 1 அடி வரும். ஸோ மொத்தம் 7 அடிக்கு அவங்க வந்து அந்த பெல்ட்டை வந்து கணக்கு பண்ணுவாங்க. ஸோ 7 அடிக்கு அது மொத்தம் எத்தனை அடி நீட்டு வருது அப்படிங்கிறதையும் கணக்கு பண்ணுவாங்க. இதை கணக்கு பண்ணி தான் அவங்க சதுரடி கணக்கில் கொண்டு வராங்க. ஸோ அதாவது இது பார்த்திங்கன்னா 54 அடி நீட்டு 42 அடி அகலம் அப்படிங்கிற கணக்கில் வரும். ஸோ 54, 42 அது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து கூட்டணும். அதை கூட்டி இந்த 7 சதுர அடியை வந்து அது கூட பெருக்குனிங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 2244 சதுர அடி அப்படிங்கிறதும் உங்களுக்கு வரும். ஸோ அதை விட கூட தான் உங்களுக்கு வரும். ஆனால் நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பு மாதிரி கொடுத்துருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு 124 சதுர அடியை அவங்க கழிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2400 சொச்சம் வரும். அதில் வந்து ஒரு 100 சொச்சத்தை கழித்து 2244 சதுர அடி அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கட்டடத்துக்கு இது வந்து ஒரு பேஸ்மெண்ட்டு. இப்போ வந்து நமக்கு வந்து பேஸ்மெண்ட்டு காங்கிரீட்டு போட்டு ஒரு நாள் காய விட்டுட்டாங்க. ஸோ காய விட்டதுக்கு அப்புறமேட்டு இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க அடித்த அந்த பலவையை வந்து ஒன்று ஒன்றா பிரிச்சுக்கிட்டுருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க மண் தள்ளி சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த சப்போர்ட்டெல்லாம் அவங்க வந்து ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்று ஒன்றா பிரித்ததுக்கு அப்புறமேட்டு நமக்கு வந்து காங்கிரீட்டோட ஃபுல் வியூ நமக்கு வந்து இப்போ தெரியும். ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து இந்த பலவையை வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பலவையை அடிக்கிறது முக்கியம் இல்லை, அடித்ததுக்கப்புறம் அதை வந்து அவங்க வந்து அதில் வந்து ஆயில் கோட்டை அப்ளை பண்ணி வைப்பாங்க. ஸோ அப்போ தான் அடுத்த இடத்துக்கு போடும்போது அது வந்து ரொம்ப ஈஸியாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கும். காங்கிரீட்டு கலவையும் பிசுறும் இல்லாமல் இருக்கும். ஸோ அடுத்து இவங்க இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி ஒன்று ஒன்றா அடிக்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டலுக்கு எடுத்தது தான். ஸோ இது ரெண்டலுக்கு வந்து எடுத்திருக்காங்க. இதனுக்கும் வந்து வாடகை பேசிக்கில் தான் வந்து இது எடுப்பாங்க. ஸோ வண்டி வாடகை அப்படிங்கிறது தனியாக வரும். வரும்பொழுது யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்க கொடுப்பாங்க, போகும்போது வீட்டுக்காரங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த காங்கிரீட்டு போட்ட அதாவது நம்மளுடைய அந்த இன்னர் ஏரியாவில் வந்து நம்ம தண்ணி நிப்பாட்டி மண்ணை அளக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம மண்ணை அளந்ததுக்கு அப்புறமேட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். இது உங்கள் உலோக பெட்டகம் சேனல். நான் உங்கள் ராஜ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.